Glory. வல்லவர், நல்லவர், போதுமானவர். Glory. Amen. He's a good God. Glory. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைக்கு செய்தி, கர்த்தர் நம்மிடத்திலே நன்மை செய்யும்படிக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். மனுஷனோடு கூட உடன்படிக்கை உடைக்க முடியாது. உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. ஆமென். உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது? பார்ட்னர்ஷிப் டீட் ஏதாவது உடைச்சிடலாம், லவ் ஃபெயிலியர் ஆகி போயிடலாம். ஆனா இயேசுநாதரோட வச்சிருக்கிற உடன்படிக்கை என்ன ஆகாது? ஃபெயிலியரே ஆகாது. மோசே மூலமா முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட. மனுஷனை சார்ந்த எந்த உடன்படிக்கையும் நிக்காது, ஃபெயில் ஆகி போயிடும். கடைசியா என்ன பண்ணாரு? ஏசாயா 49:7 இயேசு கிறிஸ்துவோடு பிதாவான தேவன் உடன்படிக்கை பண்ணினார். மனுஷனாகிய கிறிஸ்துவோடு கூட உங்க சார்பா என் சார்பா இயேசு இன்றைக்கு பரலோகத்துல பிதா முன்பாக வேற யாரும் தேவ தூதரோ வேற யாரும் நிக்காம உங்களை போல என்ன போலவே கண்ணு காது மூக்கு வாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதா முன்பாக உடன்படிக்கை மத்தியஸ்தராக நமக்காக பிதா முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே 2ஆம் உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை கெட்டு போச்சு, மோசே மூலமா பண்ணது. அதுக்கப்புறம் பண்ண உடன்படிக்கை யார் மூலமா பண்ணிருக்கிறாங்க? பிதாவும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு பண்ணின உடன்படிக்கை. அதனால அந்த இயேசுவோடு பண்ணின உடன்படிக்கை என்ன ஆகாது? ஃபெயிலே ஆகாது. விளங்குச்சா? சரி, இப்போ வேதத்துல இன்றைக்கு உடன்படிக்கை மூலமாக கர்த்தர் செய்த காரியங்களை பார்ப்போம். என்ன, பூமி குலுங்குது, சுனாமி வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி எல்லாம் பயங்காமிச்சு வச்சிருக்கிறாங்க. யாரு? சாத்தான் அழிவை கொண்டு, கர்த்தர் அழிவை கொண்டு வர்றாருன்னு பேச்சு. என்னவா? யார் அழிக்கிறது? யாரா? கர்த்தர் அழிக்கிறவர் அல்ல. உங்க கடவுள் அழிக்கிற தேவன் கிடையாது. என்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்கும்படிக்கு பிதாவானவர் ஒப்பு கொடுத்தாரோ அதற்கு பிறகு இந்த பூமியை பிதாவானவர் யாரையுமே என்ன செய்யறதில்லை. எந்த மனுஷனையோ எந்த மிருகத்தையோ ஆண்டவர் அழிக்கிறவர் அல்ல. சரி, வேதத்துல பார்த்துடலாமா? வாசிங்க. இங்க ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அதான் என்ன போட்டிருக்குன்னா, நான் உங்களோடும், கவனிங்க, யார்கிட்டலாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. நோவாவுடைய பேழையிலிருந்து எல்லாரும் நோவா அடுத்த எல்லா மிருக ஜீவனும் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு பிறகு இங்க நடக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார். என்றைக்கு நோவா ஒரு பலிபீடம் கட்டி அங்கே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். எந்த நேரத்திலே சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தாரோ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். நான் வாசிக்கிற வசனம் ஆதியாகமம் 8:21 இருக்குது. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை. ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவன் பூமியை அழிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, அழிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்க கடவுள் அழிக்கிறவர் இல்ல. ஆமேன். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. ஆமேன். உங்களை அழிக்கவே முடியாது. நம்புறீங்களா? சொல்லிட்டீங்களா? ஐயா, உங்களை அழிக்கவே முடியாது. யாரா அழிச்சிட முடியுமா? யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவன், நித்திய வாழ்வை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை, சுனாமியால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்குது. அதனால சுனாமியை கர்த்தர் அனுப்புறாருன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லாத. சுனாமி பூகம்பத்தெல்லாம் அழிக்கிறது யாருங்க? அழிவை கொண்டு வருகிறவன் எல்லாம் யாருதான்? சாத்தான், பிசாசு. அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து இருக்கிற எல்லா ஜனங்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால, கவனிக்கிறீங்களா, ஒரு மனுஷன் உயிரோடு சாகாம இருக்கிறான்னா
அவனுக்கு நல்ல காரியம் நடக்குது. என்ன நல்ல காரியம் நடக்குது? அவன் என்னைக்காவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சாகிறதுக்கு முன்னால எப்போவாவது ஒரு தடவை இயேசுவே ஆண்டவர் சொல்லிட்டான்னா அவன் ஆதாமுக்குள்ள பிறந்ததுல இருந்து விட்டு யாருக்குள்ள பிறந்து விடுகிறான்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறி விடுகிறான். இந்த இடத்துல யாரும் இன்னும் இயேசுவே ஆண்டவர் சொல்லாம இருக்கிறீங்களா? இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னால யாரை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? நித்திய காலமான வாழ்வு பிதாவாகிய தேவனோடு, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றைக்கும் வாழ்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். ஏன்னா பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு நோயை கொடுத்து, சாபத்தை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து சீக்கிரமா அழிச்சு கொண்டு போட்டு எங்க கொண்டு போயிடணும்? நரகத்துக்கு கொண்டு போறது அவனுடைய வேலை. ஆனால் எங்கள் ஆண்டவர் இயேசுக்கு என்ன வேலை? ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை. பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். யார் கூட உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்? மனுஷனோடு. யார் கூட தெரியுமா? 9ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் பேழையிலிருந்து புறப்பட்ட எல்லா ஜீவ ஜந்துக்களோடும். அதான் வெறும் மனுஷங்கிட்ட மட்டும் உடன்படிக்கை பண்ணல. நாய், புலி, கரடி, சிங்கம் எல்லா மிருகத்தோடையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதனால எந்த மிருகமும் காணா போய் ஒளிஞ்சு போயிடாது. விளங்குதா? சிங்கம்னு சொல்லி ஆண்டவர் படைச்சிருந்தாருன்னா என்னமோ டினோசர்னு சொல்லி ஒண்ணு காணா போச்சு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எங்கள் வேதத்தின் படி எந்த மிருக ஜீவன்களை ஆண்டவர் படைத்தாரோ அத்தனை மிருக ஜீவன்களும் இன்றைக்கும் அவர் பாதுகாத்து உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் இனி அழிப்பது இல்லை, மனுஷனையும் அழிப்பதில்லை, மிருகத்தையும் என்ன செய்வதில்லை, அழிப்பதில்லை. சரி, இதை அழியாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சார். என்ன வச்சாரு? வானத்துல என்ன செய்தார்? அங்கே போட்டிருக்கு பாருங்க 13ஆம் வசனத்துல, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். முதலாவது உடன்படிக்கை என்னது? அழியாமல் இருக்கிற உடன்படிக்கை. உங்களை என்னை அழிக்க மாட்டேன்னு சொல்ற உடன்படிக்கை. ஆமீன். ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை என்னது? உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 54:9 படிங்க. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். கவனிக்கிறீங்களா? நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் என்ன செய்வதில்லை, புரண்டு வருவதில்லை என்றும் நான் ஆணையிட்டது போலன்றது முதல் பாதி. கவனிச்சிங்களா? யாராவது நம்புறீங்களா? இனி வெள்ளத்தினால ஆண்டவர் ஜனங்களை அழிப்பாருன்னு சொல்லி யாரா நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்க இல்ல? வெள்ளத்தினால ஆண்டவர் யாருமே என்ன செய்யறது இல்ல, அழிக்கிறது இல்ல. முதல் பாதி எப்படி நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் சொன்னது போல, இப்ப படிங்க, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும். உங்க மேல ஆண்டவருக்கு என்ன கிடையாதான்? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? விசுவாசி தெரியுமா? உங்க மேல உங்க கடவுளுக்கு என்ன கிடையாது? கோபமே கிடையாது. சாமி அடிச்சிடும், சாமி கண்ணை குத்திடும்ன்ற பயம் இந்த சாமி கிட்ட கிடையாது. ஆமீன். உங்க மேலே என் மேலையும் விழ வேண்டிய கோபம் யார் மேல விழுந்து விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்ததுனாலதான் அவர் தலையில ஒரு முட்கிரீடத்தை போட்டு நம்ம மேல, நம்ம பாவத்துக்கு நம்ம தலையில முள்ள வச்சு குத்துறதுக்கு பதில் இயேசு கிறிஸ்துவின் தலை குத்தப்பட்டபடியால் உங்க மேல என் மேல ஆண்டவர் என்ன செய்யப்பட முடியாது? கோபப்படவே முடியாது. முதலாவது உடன்படிக்கை என்ன? உங்க மேல கோபமும் கிடையாது, ஆத்திரமும் கிடையாது. கோபத்தின் அடையாளமே உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். ஆமீன். எங்க போட்டிருக்கு? ஏசாயா 54:9. ஏசாயா 54:9 படிக்கும் போது 53க்கு அடுத்ததுதான் 54ன்றத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன் 53 பாஸ்டர் விசேஷமா சொல்றாரு? 53 முழுவதும் இயேசு பட்ட பாடுகளை பற்றி சொல்லப்பட்ட அதிகாரம் ஏசாயா. ஆகவே இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இனி பூமிக்கு சாபமும் கிடையாது,
உங்களை சாபத்திலிருந்து ஆண்டவர் நீக்கிவிட்டார். ஆமேன். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன். உங்களை என்ன எத்தனை பேர் கர்த்தர் நல்லவராகவே எனக்கு இருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆண்டவர் யாருக்குமே தீமை செய்கிறவர் அல்ல. யாருக்குமே இந்த நோய் எப்படி, இந்த பேய் எப்படி, இந்த சாபத்தை எப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்குமே சாபத்தை கொடுக்கிறவர் அல்ல. இப்படி உடன்படிக்கை பண்ணினவர் நம்முடைய தேவன். சரி, அடுத்த உடன்படிக்கை யாரோட பண்ணினார் சொல்லி பார்த்துடலாமா? 2வது உடன்படிக்கை கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும், படிங்க. ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதாவது ஆபிரகாம்ன்ற ஒரு ஆளை ஆண்டவர் கூப்பிட்டார். கவனிக்கிறீங்களா? கூப்பிட்டுட்டு இந்த ஒரு மனுஷனோட கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாரு? எப்பா ஆபிரகாம் எங்க பாரு, மேல பாரு, எங்க பாரு, வானத்தை எங்க பார், அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால். கவனிக்கிறீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். உங்க எல்லாருக்குமே கர்த்தர் நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? அப்ப எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொன்னவங்களாம் டக்குன்னு ஆமேன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் கவனம் இல்லாம விட்டுட்டீங்கன்னா தெரியாது. நீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். தெரியுமா? ஆசீர்வாதம் எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதாவது நீங்க சும்மா ஏதோ இங்க இருந்து அல்லேலூயா ஆமேன்னு சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு நடக்கிற, ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் என்ன செய்யறது இல்ல, சொல்றது கிடையாது. அவ்வளவு ஆசீர்வாதம். இங்க டச் ஜீசஸ் வருகிற எல்லாருக்கும் தயவின் மேல் தயவை கர்த்தர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேணும்னா நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். போன வாரம் நம்முடைய சர்ச்சில இருந்து ஒரு பிரதர் என்ன கூப்பிட்டுட்டு என் பையன் பேருக்கு நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வேலை செய்யற இடத்துல போய் ஒரு 30,000 ரூபாய் கடன் கொடுங்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். அந்த ஓனர் எனக்கு இலவசமாவே 30,000 ரூபாய் தர்றேன் உங்க பையனுக்குன்னு சொல்லி போன வாரம் என்கிட்ட ஒருத்தர் எழும்பி நின்று போன் பண்ணி சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பிரதர் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். க்ளோரி. யாராவது உங்களுக்கு 30,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாங்களா? கடன் கேட்ட எஜமான் இடத்துல அந்த எஜமான் என்ன சொன்னார்? இந்த இலவசமாவே வச்சிக்கோன்னு சொன்னார். உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதே போல இதை காட்டிலும் உங்கள் எல்லாருக்கும் என்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்றிலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் தயவு என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் போகிற வருகிற எல்லா இடத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். ஆமீன். எத்தனை பேருக்கு இந்த வாரத்திலே தகுதி இல்லாத தயவு வேணும்? நீங்க வேலை செய்யற அளவுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதியாமல் அவர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த ஆபிரகாமை கூப்பிட்டாரு. ஒரு நாள் கூப்பிட்டு எங்க பாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால். ஆதியாகமம் 15:6 படிக்கிறேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்காதீங்க. பைபிளை நான் சொல்லும் போது திறந்து வச்சு கூட சேர்ந்து படிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாயில அறிக்கை செய்யும் போது அப்பவே அங்க நிறைவேறிடும். இங்க சொல்ற நேரத்திலே நடந்துரும். நீங்க இந்த இடத்தை விட்டு உலகத்துல வெளியே போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். விளங்குதா? அதனால வேதத்தை படிக்கும் போது பைபிளை திறந்து வச்சு கூட சேர்ந்து படிச்சிருங்க. இப்போ 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். பாருங்க, கூட சேர்ந்து படிக்க விருப்பம் இருந்தா படிங்க. சரிதானா? 15:5 ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து முதல்ல சொன்னார் 15:1 ஆபிரகாம் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் சொன்ன, எப்பா உங்க ஐயா நீங்க கேடகமா இருக்கிறீங்க, மகா பெரிய பலமா இருக்கிறீங்க, எல்லாம் சரிதான். 2ஆம் வசனத்துல சொன்னான் பாருங்க ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றார், நான் மகா பெரிய கேடகம் பலன் எல்லாம் சரிதான் ஐயா, எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா. யாரு? ஆபிரகாம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் சொல்லிட்டு, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டில் பிறந்த ஒரு பையன் சுதந்திரவாளியா எல்லாத்தையுமே கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு
அதுவும் எத்தனை வயசுல சொல்றாரு? ஐயாக்கு ஆபிரகாமுக்கு 75 வயசு, ஒய்ஃபுக்கு எத்தனை வயசு? 65 வயசு. ரெண்டும் வயசாகி போய் கிளவியாகி போச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் கூட்டிட்டு போய் ஆபிரகாம பார்த்து சொல்றார், உனக்கு என்ன, உன்னை என்னவா மாத்த போறேன்? இப்பதான் இப்போ எதை படிக்கணும்? 6ஆம் வசனம். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும், உங்கள் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? வானத்து நட்சத்திரத்தை போல பேசுங்க. வானத்து, அடுத்தது கடற்கரை மணல் அத்தனையாக. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரா? வானத்து நட்சத்திரம், அடுத்தது கடற்கரை மணலத்தனையாக. அந்த விளக்கம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆனால் ஆபிரகாம் விட்ட பாடல, ஆண்டவரை விடாம பிடிச்சி வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே சுதந்திரமாக தருவேன்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. 8ஆம் வசனத்துல ஆபிரகாம் சொல்றான் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? ஹலோ, கேட்டீங்களா? ஆபிரகாம் என்ன கேட்டான்? ஆண்டவரே, நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பந்தாவா இருக்குது, இந்த பந்தாலாம் எனக்கு எப்ப கிடைக்கும் சொன்னீங்களா? பந்தாலாம் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டது யாரு? ஆபிரகாம் கேட்டான். ஆபிரகாம் கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உடனே 9ஆம் வசனத்துல சொன்னார் பாருங்க, 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா கஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. நான் கேட்ட பிரசங்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீ அவர்கிட்ட கொண்டு வா, அப்பதான் உனக்கு கிடைக்கும் சொல்லி நான் கேட்டேன் பிரசங்கம். ஆனா இதுல ஆண்டவர் என்னத்தை கொண்டு வர சொன்னாரு? உனக்கு எங்க ஆசீர்வாதம் வேணுமோ அங்க யார கொண்டு வா? ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னாரு. ஹலோ, ஆசீர்வாதம் வேணும்ன்ற இடத்துல நான் சின்ன வயசுல கேட்ட பிரசங்கம் என்ன தெரியுமா? பணத்தை கொண்டு வா, அப்பதான் உனக்கு பணம் கிடைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள யார சொல்லி கொடுக்கல? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை சொல்லி கொடுக்கவில்லை. எந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் வேணுமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9 சொன்னேன் நான் இப்போ. அதாவது ஆண்டவர் எதனால அறிவன் சொன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆடை பார்ப்பார். ஆடை என்ன செய்? கொண்டு வா. ஆடு யாருக்கு அடையாளம்? யோவான் 1:29 என்ன சொல்லுகிறது? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பாவங்கள் என்பது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்விலே பாவங்கள் உண்டு. உங்களை என்னையும் பாவங்களும் கிடையாது, பாவத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி விட்டார். அதாவது பாவங்கள் கிடையாது. இதோ உலகத்தின் பாவத்தையா பாவங்களையா? பாவத்தை. சரி, பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை குறித்தா பாவத்தை குறித்தா? எங்க போட்டிருக்குது? யோவான் 16:8 யாரை கண்டித்து உணர்த்துவாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரை கண்டித்து உணர்த்துவார்? அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யாரை கண்டித்து உணர்த்துவார்? விசுவாசியை இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்படி சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா வசனத்தை தெரியாம, நம்மளும் சரியா படிக்காம, பாஸ்டரை கேள்வி கேட்க கூடாதுன்னு கேட்காம இருந்து ஏமாந்து போயிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யார? விசுவாசியே இல்ல. யாரை கண்டுபிடித்து உணர்த்துவாரு? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏன்? பாவங்களை போட்டிருக்க, பாவத்தை குறித்தா? அதாவது உலகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் வாழ்க்கையில என்ன ஆண்டு கொண்டிருந்தது? பாவங்கள் ஆண்டு கொண்டிருந்தது. அது என்ன? சிங்குலர் பாவம். அதாவது பாவங்களையா பாவத்தையா? பாவத்தை ஒருமையிலே போட்டிருக்குது. அதுக்கு பதில் யோவான் 16:9 போட்டிருக்கு பாருங்க, படிங்க என்னன்னு. வேதத்துல சொல்லப்பட்ட ஒரே ஒரு முக்கியமான பாவம் என்னவென்றால் யோவான் 16:9 போட்டிருக்குது. ஒரு மனுஷன் போன வாரம் ஒருத்தர் வந்தார் என் வீட்டுக்கு கல்யாண கார்டு கொடுக்கறதுக்கு. அப்ப பேசிட்டே இருந்தப்போ ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்னையான்னு கேட்டேன். என்ன சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்னங்க இந்த சொன்னாங்க பாருங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு என்னது
பாவம்ட்டாங்க. உடனே ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பாவம் அல்ல, பாவங்களும் அல்ல. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம், இப்ப யோவான் 16:9 படிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால், அதாவது அந்த பாவங்கள், பாவத்தின் பரிகாரியாகிய இயேசுவை விசுவாசியாதபடியினாலே ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்திற்கு போகிறானே தவிர பாவத்தினால எந்த மனுஷனும் எங்க போறதில்ல. A man goes to hell because of the rejection of Jesus in his life. If you accept this Jesus in your life, for eternity you are saved. Hallelujah. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டால் நித்திய காலமாய் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். விளங்குதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அடுத்த பாவம் செஞ்சா கெட்டு நரகத்துக்கு போயிடுவான் போகல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, அதாவது பாவங்கள் நிறைந்த விசுவாசி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு மகா பெரிய பாவத்தை விட்டு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கப்பட்டு, ஆமென். உங்களுக்கு பாவங்கள் என்ற எல்லாம் மன்னிக்கப்பட்டு, ஒரே பாவம் என்னது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ரட்சிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்வு பெற்றவர்களாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory. அந்த நித்திய வாழ்வு பெற்றவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு இயேசு எனக்காக தரித்திரர் ஆனார் என்று விசுவாசிக்கிறீர்களோ அந்த நொடியிலிருந்து நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்புறீங்களா? இயேசு தரித்திரத்தை சுமந்தபடியால் நீங்களும் நானும் எதுல இருக்க வேண்டியதில்லை, தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா தரித்திரத்துல இருக்க வேண்டாம்னா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு? ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், என்ன செய், வெள்ளாட்டுக்கடாவையும் என்ன செய், புறா குஞ்சுகளையும் ஆட்டுக்கடாவையும் என்னிடத்திலே கொண்டு வா. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆடு கொண்டு வா, மாடு கொண்டு வா, புறா கொண்டு வான்னு சொல்லல. இயேசு என்ன சொல்றாரு? ஏற்கனவே பலியாக உன் பாவத்திற்காக நீ பலியாக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் பலியாக்கப்பட்டபடியினால் நீங்கள் உங்கள் பாவத்தின் சாபத்தை, விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஆபிரகாம கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சாரு. இங்கே அவன் ஆபிரகாம் உடனே என்ன பண்ணிட்டாரு? ஆடை கொண்டு வந்து ஆட்டுக்கடாவையும் புறா எல்லாத்தையும் கொண்டு வந்து அவருக்கு முன்னால வச்சிட்டான். வச்ச உடனே வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினி வந்து அந்த பலியை சுட்டெரித்தது. வானத்திலிருந்து அக்கினி வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பலி மேல அக்கினி வந்தது. பலி மேல அக்கினி வந்தது என்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் அக்கினிக்கு அடையாளம் பிதாவுடைய கோபாக்கினை. பிதாவுடைய கோபம் உங்க மேலையும் என் மேலையும் வர்றதுக்கு பதில் நம்முடைய பாவத்திற்கு நம்மேல் வர வேண்டிய கோபங்கள் அனைத்தையும் யார் மேல வந்து விட்டது? இயேசுவின் மேல் வந்து விட்டபடியால் அதுக்கு கோபத்துக்கு பதில் உங்க மேல என்ன பெருகணும்? ஆசீர்வாதம் பெருகணும். ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன பெருகணும்? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க தயவின் ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. You are on the favor ground because of Jesus, what he has done at the cross. Favor ground. சொல்லுங்க, என்ன கிரவுண்ட்? தயவின் ஸ்தானம். favor ground என்னது? உங்க மேலே என் மேலேயும் தயவு அளவில்லாமல் மழை போல் பெய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆதாமுடைய சாபத்திலே இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி கிரியை செய்கிற அதுக்கு நீங்கள் அடிமையாயிராமல், நீங்களும் நானும் யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? அங்கே கலாத்தியர் 4:6 போட்டிருக்குது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே தந்திருக்கிறார். உங்க உள்ளத்திலே என் உள்ளத்துல இருக்கிறது யாரு? குமாரனுடைய ஆவி. யாருங்க அந்த குமாரன்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உங்கள் உள்ளத்துல இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ உங்க உள்ளத்துல அசுத்தாவி கிடையாது. உங்க உள்ளத்துல யார் இருக்கிறா? கலாத்தியர் 4:6 படிங்க. இப்போ நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், because you are his sons, you have the spirit of his son. அதாவது நீங்க குமாரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில். உங்க இருதயத்தில் யார் இருக்கிறது? பேசுங்க. இப்போ உங்க இருதயத்தில் யார் இருக்கிறா? குமாரன். குமாரன், பரிசுத்த ஆவி, தேவ குமாரன் இயேசுவே உங்க உள்ளத்துல இருக்கிறார்.
அதாவது நீங்க அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறபடியால் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். தேவன் தம்முடைய, பேசுங்க, தேவன் தம்முடைய எந்த ஆவி? சாராயத்தின் ஆவி இல்ல, தேவன் தமது என்ன ஆவி? எந்த அந்தகாரத்தின் ஆவி இல்ல. என்ன போட்டிருக்காங்க? தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? உங்க உள்ளத்துல இருக்கிறது யாரு? அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு, எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. யார் இருக்கிறா உங்க உள்ளத்துல? தேவன் தமது பரிசுத்தாவியானவருடைய குணாதிசயங்கள்ல மடமட சொல்லிடவா? நீங்க எடுக்க வேண்டாம், எடுத்தீங்கன்னா டைம் ஆயிட்டு போயிடும். நானே சொல்லிடுறேன். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அடுத்தது யோவான் 14:17 தேவனுடைய ஆவியானவர் உங்கள் உடனே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். சொல்றீங்களா? இப்ப 3 குறிப்பு சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவரை பத்தி 3 குறிப்பு என்னன்னா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். 3 படிச்சிட்டீங்களா? இப்ப மொத்தம் 4 சொல்லி இருக்கிறேன். முதல்ல 1 சொன்னேன், இப்ப அடுத்தது 3 சொல்லி இருக்கிறேன். இப்ப அடுத்த 3 சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அதுக்கு முன்னால இன்னொன்னு படிச்ச என்னது? தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்க இருதயத்துல யார் இருக்கிறது? தேவ குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்தில் இருக்கிறபடியால் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக்கம் உங்கள் வாழ்விலே அங்கே பெருகிக் கொண்டே இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம்? வானத்து நட்சத்திரம். ஆமென். வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? ஏன் அவர் கொடுக்கிறார்? ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே எதனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னதுக்கு, போப்பா ஆடு கொண்டு வா, புறா கொண்டு வா, கிடாரியை கொண்டு வான்னாரு. கொண்டு வந்து பலி செலுத்தின உடனே ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். 15-18 படிங்க. இப்போ அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, எங்க பலி செலுத்தப்பட்டதோ அங்கே ஆபிரகாமோட கர்த்தர் என்ன பண்ணினாரு? உடன்படிக்கை பண்ணி என்ன தருவேன்னு சொன்னாரு? எகிப்து நதி துவக்கி ஐபிராத் நதி, கேனியர், கெனீசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எங்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆமென். கொடுத்துட்டாரா? கொடுக்க போறாரா? கொடுத்துட்டார். கல்வாரி சிலுவையில ஜீவனை தந்த அன்றைக்கே கர்த்தர் கொடுத்து விட்டார். அவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டு இருக்கிறானுங்க. இன்னும் எனக்கு ஏன் இடம் ஓ இடம்னுட்டு. ஆனா யாருக்கு கொடுத்தார்? அத ஆபிரகாமுக்கு எப்ப கொடுத்தார்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஐபிராத்து நதி துவக்கி ஈராக்கிலிருந்து இஸ்ரேல் இருக்கிற இடம் வரைக்கும் மொத்தம் யாருக்கு சொந்தமா வந்து சேரணும்? ஆபிரகாமின் சந்ததி ஆகிய ஈசாக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சேர வேண்டும். அந்த நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியால் உங்களுக்கும் எனக்கும் இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதுல சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், உடன்படிக்கை நிமித்தமாக நீங்களும் நானும் தயவு என்கிற ஸ்தானத்திலே நீங்க செய்கிறதையும் செய்யாததையும் வைத்து கர்த்தர் ஆசீர்வதியாமல், கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக கர்த்தர் உங்களை என்னையும் வானத்து நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு நீங்க ஏதோ சின்ன சின்ன ஓலை குடிசைல சின்ன சின்ன வீடுகள்ல இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீடுகளை தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன வீடுகள் போட்டிருக்கு வேதத்துல? எத்தனை பேருக்கு நல்ல வீடுகள் வேணும்? வேணுமா வேண்டாமா?
ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்போ? இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததை அறிந்த சந்ததியார். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட சந்ததியாருக்கு தகுதியில்லாத தயவு இருக்கிறது. அந்த தயவு எத்தனை பேருடைய வாழ்வில் இருக்கிறது நம்புறீங்க? உங்க மேல இருக்குதா? தயவு இருக்குதா இல்லையா? எப்படிப்பட்ட தயவு இருக்கிறது? அந்த ஒரு உடன்படிக்கை மட்டும் பண்ணல, ஆபிரகாம் இடத்துல அடுத்த உடன்படிக்கை பண்ணார். பார்த்தலாமா? அதுலயே இருக்குது பாருங்க. என்ன உடன்படிக்கை பண்ணார்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. எப்போ? இன்னும் ஏற்கனவே 75 வயசுல ஒரு உடன்படிக்கை பண்ணார். அடுத்தது இப்போ 99 வயசு ஆகி போச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகி போச்சு. அப்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடே பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால் 17:4 நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆமென். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அடுத்தது 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும். அதுல முக்கியமானது, கையில பேனாவோ இல்ல ஹைலைட் தான் வச்சிருந்தா எதை ஹைலைட் பண்ணணும்? சந்ததி என்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணணும். ஏன் தெரியுமா? சந்ததிகளுக்கும் சொல்லல, உனக்கும் உன் பின்வரும் சந்ததி. எந்த சந்ததியை சொல்றாரு? இயேசுவின் சந்ததியை சொல்லுகிறார். அதாவது இப்போ உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. படிக்கிறீங்களா? இப்போ உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உங்களுக்கு எனக்கு என்ன உடன்படிக்கை ஸ்தாபித்தாரு? என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். உங்களோடு என்னோடு வேற ஒரு உடன்படிக்கை பண்ணினார். எபிரேயர் 8:12 உடன்படிக்கை பண்ணார். எபிரேயர் 8:12 சொல்லுங்க, எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம்ல. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தினால நான் சாபத்தை அனுபவிக்கிறேன்னுட்டு இவர்களாகவே மனசுல ஒரு எண்ணத்தை போட்டு சாபத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியல? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? ஆனா நீங்க மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நீங்க எத்தனை தடவை கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலும் என்ன வந்து நிக்குது? தாவீது சொன்னா, என் பாவங்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக படம் போல படம் காட்டுதுயா என் பாவம் அப்படின்னா. ஆனா உங்களுக்கு எனக்கு பாவம் படம் காட்டாது. ஏன் படம் காட்டல? ஏங்க ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு கண்ணு முன்னா உங்க பாவம் உங்க கண்ணு முன்னால வருதா? யார் வர்றா? யாருங்க வந்து நிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள், உங்கள் வாழ்க்கையின் எல்லா கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தை இயேசு சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்க கண்ணை மூடினீங்கன்னா பாவத்தின் எண்ணம் உங்களுக்கு கிடையாது. அதாவது you don't have the conscience of sin. Instead of that you are having the conscience of his son. Are you sin conscious or son conscious? ஹலோ, கவனிக்கிறீங்களா? sin conscious ஆ son conscious ஆ? நீங்க என்ன கான்சியஸ்ங்க? என்ன மனசாட்சி? பாவ எண்ணமா குமாரனுடைய எண்ணமா? என்ன எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கிறது? பாவத்தின் எண்ணமா குமாரனுடைய எண்ணமா? இன்னும் பாவத்துடைய எண்ணம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இயேசு சிலுவையில செய்ததை நீங்க இன்னும் என்ன செய்யல? பார்க்கல. உங்க பாவத்தை, எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, நீங்க பிறந்ததிலிருந்து சாகிறதுக்குரிய மொத்த பாவத்துக்குரிய கரையத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ஆகவே நீங்கள் பாவத்தின் சாபத்தை சுமக்க வேண்டியது இல்லை. உங்க பாவத்தையும் சாபத்தையும் இயேசு சுமந்ததினாலே உங்களை வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். வானத்து நட்சத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாம் என்னது? வானத்து. நீங்க கை நிறைய சம்பளம் வாங்குறது பத்தாது. எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பேர் என்னது? எண்ண முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியுமா சிஸ்டர்? எண்ண முடியுமா? என்ன முடியும்னா கையில கொண்டு வந்து பாஸ்டர் இருந்தா எண்ணி டைம் பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட காட்டுங்க.
ஹல்லேலூயா. உங்களால என்னால என்ன செய்ய முடியாது? கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை உடன்படிக்கை நிமித்தமாக. அது என்ன உடன்படிக்கை? நான் அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏங்க நினைக்க மாட்டாரு? ரொம்ப ஆண்டவர் எல்லாத்தையும் தலாணி கடியில போட்டு மறைச்சு வைக்கிறவர் இல்ல, விளங்குதா? he doesn't put it under the cot. அதாவது யாரா உங்க வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டா என்ன செய்வீங்க? நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில வீட்டுல என்ன செய்வாங்க தெரியுமா? திடீர்னு யாரா கதவை தட்டிட்டா போர்வையை தூக்கி மொத்தத்தை அழுக்கு குப்பையை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? டமால்னு உள்ள சொருவி வச்சிருவாங்க. அதனால அதே போல ஆண்டவர் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் போர்வைக்கு கீழே போட்டு மறைக்கல. உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவர் நியாயமா நீதியா ஆண்டவர் நிறைவேற்றினார். அவருடைய நியாயம் அவருடைய நீதி என்னன்னா, குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். பாவம் செய்தவன் அந்த பாவத்துக்குரிய தண்டனை என்ன செய்யணும்? அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த பாவத்துக்குரிய தண்டனையை நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகி நாம் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி அவர் மேல் நம்முடைய பாவத்தின் சாபத்தை எல்லாம் ஆண்டவர் போட்டபடியால் உங்களை பாவத்தின் சாபத்திற்கு ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார். ஆமென். அதன் விளைவாக நீங்களும் நானும் தயவு என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க போகிற வருகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன கிடைக்க பண்ணுகிறார்? தயவு. நீங்க போறீங்களோ போகலையோ கர்த்தர் உங்களுக்கு தயவு என்கிற ஸ்தானத்தை இலவசமாய் அதிகமாய் கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினவர். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்று சொன்னார். எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரம் எப்படி எண்ணப்படாமல் இருக்கிறதோ அதை போலவே உன் சந்ததி எண்ணப்படாததாக ஆண்டவர் 17:2 ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 17:2 உன்னை மிகவும் திரளாய் எப்படி பெருக பண்ணுவாராம்? எப்படி பெருக பண்றார் ஆண்டவர்? மிகவும் திரளாய் பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் எப்படி பெருக பண்ணுகிறார்? ஹலோ சொல்லுங்க. உங்க கர்த்தர் எப்படி பெருக பண்ண போறாரு? நீங்க படிச்ச அளவுக்கு தக்கதாக இல்ல, நீங்க வேலை செய்யற அளவுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணாமல் 2 மணி நேரம் ஓவர் டைம் பண்ணி 3 மணி நேரம் ஓவர் டைம் பண்ணி அந்த 3 மணி நேரத்துக்கு அளவுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை பெருக பண்ணாமல் அவர் உடன்படிக்கை நிமித்தமாக அங்கே ஆதியாகமம் 17:2 சொல்லுகிறது, உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் மிகவும் திரளாய் பெருக போகிறீர்கள்? ஆமென். எத்தனை பேர் மிகவும் திரளாய் பெருக போறீங்க? மிகவும் திரளாய் பெருக போறீங்களா? ஒரு சிலருடைய கைதான் மேல வருது. மிகவும் திரளாய் பெருக எத்தனை பேர் பெருக போகிறீர்களோ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதாவது இந்த காலையில புட்டு 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 புட்டுன்னு அடிச்சுட்டு வருவான், நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னுட்டு. அப்படி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுக்கு நான் வரல. இந்த நல்ல காலம் எப்படி பறக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி? அதை வேணா ஒரு பாட்டா பாடிடுவோமா? க்ளோரி 5 எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் தாரே. ஏ தேவாதி தேவன் என் தங்கியே விட்டாரே. ஏ தேவாதி தேவன் என் தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. சொல்லுங்க எல்லாரும். என்ன என் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்து என் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம்
சொல்லுங்க மறுபடியும், மன்னன் கிறிஸ்து என். அதாவது சும்மா ஏதோ நேரம் போகலன்னுட்டு வேத வசனத்தை சொல்லி சொல்லி இருக்கல. இங்க தஜ்ஜீசஸ் வருகிற எல்லார் மேலும் கர்த்தருடைய தயவு அதிகமாய் பெருகி, போன வாரம் ஒருத்தருக்கு இலவசமா 30,000, உங்களுக்கு 30 லட்சத்துக்கு மேல, கோடிக்கு மேல கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக அளவு எண்ண முடியாத அளவுக்கு வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை, உலகத்தார் எல்லாருடைய தரித்திரத்தை சுமந்தபடியினாலே அவருக்குள்ளாக உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இன்னும் தொடர்ந்து அங்க சொல்லி இருக்குது. ஆதியாகமம் 17 உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். 17:7 ஆண்டவர் சொல்லிட்டு மறுபடி 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உனக்கும் உன் சந்ததிக்கும், சந்ததிகளுக்கும் சொல்லல, உன் சந்ததி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற எல்லா சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் விருத்த சேதனத்தை கொடுத்தார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே எல்லா நியாயப்பிரமாணத்தில் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்றி முடித்து விட்டார். எங்க போட்டிருக்கு தெரியுமா? ரோமர் 10:4 போட்டிருக்கு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி முடித்தபடியால் இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கே 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு உடன்படிக்கைக்கு அடையாளமாக உங்கள் மேல் என் மேல என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல் அடையாளமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டபடியினாலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை தான்ப்பா நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன கேட்கிறாரு? 18ஆம் வசனத்துல கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படிங்கிறான். ஆண்டவர் அப்ப கூட கோபப்படவே இல்லை, திருப்பி திருப்பி சொல்லினே இருக்கிறாரு, எப்பா ஓம் கற்ப பிறப்பாய் இருக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான், உன் சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னாரு. அப்ப கூட இவர் லைன் மாறி போறாரு, என் சந்ததி இல்ல ஆண்டவரே, யார் ஆசீர்வதிங்க? இஸ்மவேல். அதாவது ஆபிரகாமின் பாவத்தின் நிமித்தமாக வந்ததுதான் யாரு? இஸ்மவேல். விளங்குதா? இன்னைக்கு இஸ்மவேல் கும்பல் தான் இன்னைக்கு இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். விளங்குதா? நான் சொல்றது என்னன்னு விளங்குதா? ஆபிரகாம் ஒரு பாவத்தை பண்ணிட்டான், அந்த தப்பை பண்ணிட்டு அந்த தப்ப ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணிட்டான். அதாவது நீங்க வழியே இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னா, வேற வழி இல்லாம செஞ்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லுங்க. என்ன செஞ்சிடுவாரு? உடன்படிக்கை நிமித்தமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கவனமா கேட்டீங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. விளங்குதா? ஆபிரகாமுடைய தப்பினால என்ன நடந்தது? சாராள் சொன்னா, இந்தம்மா இந்த வேலைக்காரியோட கூட சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி மூலமா வந்ததுதான் யாரு? இஸ்மவேல். அந்த இஸ்மவேலை ஆசீர்வதியும் சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? ஜெபம் பண்ணிட்டார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் ஜெபிக்கிற எந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நீங்க உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்க அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி நீங்களும் அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டதினாலே உங்கள் எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அங்கே ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்ப கூட ஆண்டவர் சொல்றார், இஸ்மவேல் இல்லப்பா, சாராள் மூலமா உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். அடுத்த வசனத்துல 19 ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு ஈசாக்குன்னு சொல்லி பேர் போடு. இஸ்மவேல் சந்ததி இல்ல, ஈசாக்கின் சந்ததி. நீங்களும் நானும் யாருடைய சந்ததி? யாருடைய சந்ததிங்க? ஈசாக்கின் சந்ததியாராக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். 19ஆம் வசனத்துல அது என்னென்ன உடன்படிக்கை?
உன் சந்ததி என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிக்கிறது. அது சொல்லிட்டு மறுபடியும் 20ஆம் வசனத்துல இஸ்மவேலுக்கு சொல்றாரு பாருங்க, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய், யாரு? தாம் பாவத்தினால் வந்த குமாரனையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? மிகவும் அதிகமாய். அன்னைக்கு ஆபிரகாம் பண்ண ஜெபத்தினாலதான் இன்னைக்கு இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற 10 ஜாதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அங்க கொத்தளம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. எதனால? காரணம், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தின் பலனாக இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான, அங்கே சுற்றி இருக்கிற எல்லா விரோதிகள் எவ்வளவுதான் எதிர்த்து நின்னாலும் உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான். உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்குது தெரியலன்னா கத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு சுத்தி இருக்கிற எல்லா முஸ்லிம் ஓடு கிட்ட யார சொன்னீங்களா? என்னது? எண்ணெய். என்ன ஆசீர்வாதம் இருக்குது? எண்ணெய், கருப்பு எண்ணெய். இஸ்ரவேல்ல இவ்வளவு நாள் வெள்ளை கோல்டன் ஆயில் தான் இருந்தது. கோல்டன் ஆயில்னா ஒலிவ எண்ணெய். இப்போ இஸ்ரவேலுக்கும் பிளாக் ஆயில் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா இஸ்மவேல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? எண்ணெய். ஹலோ, விளங்குதா இல்லையா? இஸ்ரவேல் சுத்தி இருக்கிற 10 முசல்மான்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எதனாலங்க? பெட்ரோல், கேஸ். விளங்குதா? சரி, இப்போ அதாவது எல்லா ஜாதிகளும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். யார்கிட்ட? இஸ்ரவேல் கிட்ட. இஸ்ரவேல்ல டெல் அவீவ்ல வடக்கு பக்கத்துல கடலுக்கு கீழே எல்லா முஸ்லிம் நாடுகளை காட்டிலும் அதிகமாக எண்ணெய் இருக்கிறதை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆமேன். உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும். ஆமேன். இவ்வளவு நாள் அதாவது இஸ்ரவேலுக்கு எண்ணெய் சப்ளை பண்றது எகிப்து. இந்த போன வருஷத்துல எகிப்துக்காரன் திடீர்னு உனக்கு நான் எண்ணெய் தர மாட்டேன்னு இஸ்ரவேலங்கிட்ட பெரிய கொடாக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கொடாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல யார் கண்டுபிடிச்சது எண்ணெய? இஸ்ரவேல் தேசத்துல டெல் அவீவ்ல இருக்கிற எல்லா முஸ்லிம் நாட்டை காட்டிலும் அதிகமான எண்ணெய் இருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எப்படி வந்ததுன்னா, ஆதி ஆகமத்துல எடுக்க வேண்டாம். இப்போ 50ஆம் அதிகாரத்திலையும் உபாகமத்துல கடைசி அதிகாரத்திலையும் யாக்கோபு மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த பொழுது ஆசேர் கோத்திரத்தை பார்த்து சொல்லுவான், தன் கால்களை எண்ணெயில் தோய்த்திருப்பான் சொல்லுவான். சரி, அந்த காரியம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகளுக்கும் பின்பாக இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்தியா கூட அங்கதான் போய் நின்று கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அங்கதான் போய் எண்ணெயை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா எண்ணெய் இப்ப எங்க அதிகம் இருக்குது? உலகத்திலேயே இஸ்ரேல்ல தான் அதிகமாய் கர்த்தர். ஏன் தெரியுமா? உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும். உன்னை எப்படி மிகவும் திரளாய், எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு? வசனத்தை விட்டுறாதீங்க. எப்படி? உன்னை மிகவும் திரளாய். உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படிங்க? மிகவும். வெறும் திரளாய் மட்டும் இல்லை, எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? பேசுங்க. உங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? மிகவும் திரளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு பாத்திரம் என்ன செய்யாது? பத்தாது. ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியுமே தவிர ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அளவு தெரியாதுன்னு நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். உங்க ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் தெரியுமே தவிர இவ்வளவுதான் ஆசீர்வதிக்கணும்னு தெரியாது. மன்னாவு கொடுத்தாருன்னா வேண்டிய மட்டும் என்ன செய்யலாம்? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு என்ன செய்யலாம்? மன்னாவை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் பேதுருக்கு மீன் எவ்வளவு கொடுத்தாரு? ஆனா அவர் கொடுத்தது எவ்வளவு? ஒரு வலை கிளியற மாதிரி கொடுக்கல. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாரு? வலைகளை போடுங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? வலையை போட சொன்னாரு. என்ன போட சொன்னாரு? வலைகளை போட சொன்னார். வலைகளை போட சொன்ன இடத்துல பேதுரு என்ன போட்டாரு? வலைகளை போட சொன்ன இடத்துல வார்த்தையின் படியே எதை போடுறேன்? வலையை போட்டுறேன் அப்படின்னா. வலையை போட்டுறேன்னு சொல்லிட்டு வலைகள் கிழியத்தக்கதாக படகு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? வலைகள் கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. இங்கிலீஷ்ல சொல்லாமா? நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நெட் பிரேக்கிங். ஆமீன். உங்க நெட் என்ன செய்யணும்? கிழியணும். ஆமீன்.
நெட்டு கிளிரா மாதிரி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்க வீடு பத்தக்கூடாது, பத்தாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் ஏன் உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க படிப்பு, சக்தி, பக்தி, திறமையின்படி கர்த்தர் ஆசீர்வதியாமல் அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்ப அடுத்த உடன்படிக்கை பார்த்துடலாமா? 2 உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணினார் பார்த்தோம். முதல்ல நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி நான் பூமியை என்ன செய்யதில்லை, சபிக்க மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன், ஒருத்த மேலையும் கோபமும் படமாட்டேன்னு சொல்லி நோவா கிட்ட சொன்னார் ஆண்டவர். ஆனா இப்போ என்ன பார்த்தோம்? ஆபிரகாமை பார்த்து வானத்து நட்சத்திரத்தை போல திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அடுத்தது ஆபிரகாமை காட்டிலும் அவனுடைய மகன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல இப்ப இன்னொன்னு இருக்கு, படிச்சிடலாமா? ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 21ல ஆபிரகாம் ஒரு ஊர்ல குடியிருந்தான். அந்த ஊர்ல இருந்த ராஜா அபிமெலேக்குன்ற ராஜா அவன் சொல்றான் 22ல, இதை எல்லாருமே பைபிள்ல எடுத்துங்க. 21, 22 ஸ்கிரீன்லயும் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து இதை சொல்லணும். என்ன தெரியுமா? அதாவது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, நமக்கு தலைகீழா இந்த வசனத்தை மாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க. விளங்குதா? கவனிங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. தலைகீழா எதை நம்ம மாத்தி கத்துக்கிட்டோம், இப்ப எதை மாத்தி கத்துக்கிட்டோம்ன்றத தெரிஞ்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 21, 22ல அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதி ஆகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே. இத சொல்றது யாரு? ஆபிரகாம் தங்கி இருக்கிற ஊர் ராஜா சொல்றான், நீ செய்யற எல்லாத்துலயும் தேவன் யாருப்பா? தேவன் யாரு கூட இருக்கிறாரு? ஆனா நம்ம என்ன தெரியுமா, சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டோம், நம்ம செய்யற எல்லாத்துலயும் தேவன் கூட இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணி செய்யி. நீ செய்யற காரியத்துல கர்த்தர் உன் கூட வருவார்னா யோசித்து பார்த்து செய்யுன்னு தான் நம்ம பிரசங்கம் இவ்வளவு நாள் கேட்டிருக்கிறோம். கேக்குறீங்களா? இவ்வளவு நாள் நம்ம கேட்ட பிரசங்கம் என்னது? நீ செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் உன் கூட இருப்பாரா? இருந்தாருன்னா செய்யி, இல்லனா செய்யாத. அப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா இங்க புறஜாதியான ராஜா சொல்றான், ஆபிரகாமே நீ செய்யற எல்லாத்திலும் யார் கூட இருக்கிறது? தேவன் உன்னோடு. நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மா பிசைகிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இங்க புறஜாதியான ஒருத்தன் சொல்றான், நீ செய்கிற காரியங்கள், நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா, ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கடை வச்சிருந்தா, நீங்க கடைக்கு போய் கம்ப்யூட்டர்ல கை வைக்கும் பொழுது கூட இருக்கிறது யாரு? கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். நீங்க எந்த பிசினஸ் பண்ணுகிறீர்களோ, நீங்கள் போகிற வருகிற இடத்திலும் எல்லா இடத்திலும் யார் கூட இருக்கிறது? தேவன் உங்களோட கூட இருக்கிறார். நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் உனக்கு தயவு பண்ணினது போல நீ எனக்கு என்ன செய்யணும்? தயவு பண்ணணும். ஆபிரகாம், தயவு செய்து என் மேல இருந்து என்ன செஞ்சிடாத. அதான் கவனிக்கிறீங்களா? அபிமெலேக்கு ராஜா தான் ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து அபிமெலேக்கு ராஜாவுக்கே பயம் வந்து போய் என்ன சொல்றான், ஆபிரகாம் தயவு செய்து எனக்கு என்ன பண்ணிடாதே, தீங்கு பண்ணிடாதே, எனக்கு தீங்கு செஞ்சிடாத, எனக்கு என்ன பண்ணணும் நீ தயவு. ராஜா ஊர்ல இருக்கிற ஜனத்துக்கு தயவு கொடுக்கணுமா? ஊர்ல இருக்கிற ஜனம் ராஜாவுக்கு தயவு கொடுக்கணுமா? ராஜா தான் என்ன செய்யணும்? தயவு கொடுக்கணும். இப்ப ராஜா வந்து யார்கிட்ட வந்து கெஞ்சிறாரு? உடன்படிக்கை பெற்றவனிடத்துல வந்து ராஜா கெஞ்சிறாரு. என்ன கெஞ்சிறாரு? எப்பா ஆபிரகாம் தயவு செய்து என் மேல என்ன செஞ்சிரு, தயவு வச்சுக்க. என்னன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் ராஜாவுடைய வேலைக்காரனுக்கும் சண்டை வந்து போச்சு. அப்போ அந்த அபிமெலேக்கு ராஜா வந்து சொல்றான், இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு சொல்லலப்பா, யார் இந்த சண்டையை போட்டாங்கன்றது எனக்கு விஷயமே தெரியாது. அதனால தயவு செய்து என் கூட என்ன பண்ணிடு, உடன்படிக்கை பண்ணு, எனக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செஞ்சிடு, உடன்படிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு ராஜா கிட்ட வந்து கேட்கிறான். அப்படின்னா யாருடைய வாழ்க்கையில அதிகமான தயவு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வில் என்ன உண்டு? தயவு, அதிகமான தயவு உண்டு. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்?
தயவு கொடுத்திருக்கிறார். ஆமென். தயவு பெற்றவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory. அதாவது உங்கள் வாழ்க்கையில சும்மா என்னத்தையோ பாஸ்டர் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில உண்மையா சொல்லி இந்த தயவு என் வாழ்க்கையில கிடைக்கும் என்று முழு மனசோடு எதிர்பார்த்தால் அந்த தயவின் மேல் தயவு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிகமாய் பெருக பண்ண விரும்புகிறார். அதை விட்டுட்டு இவர் என்னமோ நல்ல காலம் பறக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற கெட்ட காலத்தோட நீ வாழ்ந்துக்கோ. நீ பாஸ்டர் கேலி பண்ணாத, விளங்குதா? நீ கெட்ட காலத்திலே இருந்து கெட்ட காலத்துல நீ நாசமா போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த நீ நாசமா போக வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில என்ன கொடுக்க விரும்புகிறார்? தயவு கொடுக்க விரும்புகிறார். அந்த தயவு எங்கே ஆரம்பித்தது? கல்வாரி சிலுவையிலே ஆரம்பித்த அந்த தயவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவையிலே பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக நீங்க படிச்சீங்களோ படிக்கலையோ, கர்த்தர் என்ன அங்க அபிமெலேக்க சொல்றான் பாருங்க, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். சொல்லிட்டீங்களா? புறஜாதிய என்ன சொல்றான் அபிமெலேக்க பார்த்து? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்க கூட யார் இருக்கிறா? நீங்க நல்லது செய்றீங்களோ, என்ன செய்றீங்களோ, கெட்டது செய்றீங்க, அப்படிதெல்லாம் போடல. நீ செய்கிற எல்லாவற்றிலும் கூட இருக்கிறது யாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவ்வளவு நாள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டோம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு, வந்து என்ன செஞ்சிருவாரு? போயிடுவாரு. உன்கிட்ட நித்தியமா தங்கி இருக்க மாட்டாரு. நீ அடிக்கடி என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஜெபம் பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு வசனம் தெரியாததுனால இப்போ நமக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். யோவான் 14:16 ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியானவர். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியை பத்தி 3 குறிப்பு நம்ம படிச்சோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் மடமடன். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அடுத்தது 4வது, குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களிலே அனுப்பினார். விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 4:18 படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யோவான் 14:17 படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கலாத்தியர் 4:6 படியாக என்ன போட்டிருக்குது? குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். உங்க உள்ளத்துல என் உள்ளத்துல யார் இருக்கிறது? ஏன் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுடனே இருக்கிறார். யார் சொன்னது? புறஜாதியானுக்கு தெரியுது, விசுவாசிக்கு தெரியல. புறஜாதியானுக்கு என்ன தெரியுது? நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் யார் இருக்கிறது? தேவன் உன்னுடனே இருக்கிறார். அதனால ஆபிரகாம் என் கூட உடன்படிக்கை பண்ணிடு, தயவு செய்து என்னோட ஜனங்களெல்லாம் கொன்னு போட்டுறாதேன்னு சொல்லிட்டு புறஜாதியாகிய ராஜா வந்து ஆபிரகாமிடத்திலே வந்து உடன்படிக்கை பண்ணுகிறான். ஆகவே நீங்களும் நானும் தயவு என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன எதுல வைத்திருக்கிறார்? தயவு என்கிற ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார். There's no way to measure what you